வாங்கிட்டே இருக்கேன் ஆட்ரா. நல்லா பிடிச்சி வாங்கிட்டே இருக்கேன் ஆட்ரா. பரவக்கூடாது, வரக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண. நல்லா பிடிச்சி
அதுவும் இல்லாமல் இது ஓவர் வெயிட். இப்போ அது பாசிபிளும் இல்லை. எவ்வளோ கான்சியஸாக நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். எவ்வளோ கான்சியஸாக நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது ஓவர் வெயிட். இப்போ அது பாசிபிளும் இல்லை.
பரவக்கூடாது, வரக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும். ஆமா சரிங்க
எரிஞ்ச பிள்ளை ஒரு புகை வராது, அடங்கிச்சுனா புகை ஜாஸ்தி. எரிஞ்ச பிள்ளை ஒரு புகை வராது, அடங்கிச்சுனா புகை ஜாஸ்தி. யார் பண்ணுவாங்க? எத்தனை வருஷம் போடாதீங்க இருக்கும், குப்பை போடாதீங்கடா இங்க. இந்த புகைனால எவ்வளவு பாதிப்பு வரும். இப்போ ஒரே கிலோ நாய் போச்சு. சவுண்ட் கொட்டி வைக்கலாம்டா மாட்டுக்க. வைரஞ்சனுக்கு போடுங்கப்பா. இது எப்போ அடங்கி எப்போ என்ன பண்ணுவீங்க? பாத்துட்டியாப்பா? எல்லாம் போய் வெடிக்க போகுது பாரு, டமால் டமால்னு. ரொம்ப பத்திச்சு, ரொம்ப பத்திச்சு. பட் இது எவ்வளவு நாளும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியும், ஜியான் ஸ்கூல்ல இருந்து அத்தனை பசங்க வந்துட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்களை கேளுங்க. நாங்க போய் அங்க பிளாக் பண்ணி, இந்த பக்கத்துல இருந்து பிளாக் பண்ணி, அந்த பக்கத்துல இருந்து பிளாக் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டோம் சார். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு வந்து ஜனவரி 2 மீட்டிங் போட்டாரு. அம்பிகா நகர்ல நாங்க இருக்கவே முடியல எங்களுக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் சார். அதாவது மாடம்பாக்கம் பஞ்சாயத்து வரைக்கும் நல்லா இருந்தது சார். கார்பரேஷன் சொல்லிட்டு எங்களை வந்துட்டு நீங்க குப்பமேடு ஆக்கிட்டீங்க. மாடமாக குப்பை தொட்டி ஆக்கிட்டீங்க. நீங்களே பாருங்க, கிறிஸ்டியன் பரியல் கிரவுண்ட் இங்க
இங்க அவங்க முஸ்லீம் போயிட்டு இருக்காங்க, பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. விண்டோஸ் இது இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஜியான் ஸ்கூலுக்கு இதுதான் அப்ரோச். இந்த பக்கத்துல இருந்து போற குழந்தைங்க எல்லாம் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை நாளா உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் சார், நாங்க எத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம். நாங்க பர்மனண்டா எடுத்துருங்க சார், எங்களுக்கு இந்த குப்பை மேடம் வேணாம் சார். சொல்றீங்க பண்றது இல்ல சார். இது சார் ரீசன்ட் அப்டேட் படி டிரான்ஸ்ஃபர் பிளான் சொல்றாங்க சார். டிரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை என்ன டாக்குமெண்ட் காட்டுறோம், நாங்க எத்தனை பேர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். எம்எல்ஏ கிட்ட போய் பார்த்தா எல்லாரும் டிசம்பர் வரைக்கும் தான் சொன்னாரு. இப்ப பாருங்க, ஒரே ஒரு இதுதான் வந்திருக்கு, ஃபயர் இன்ஜின் தண்ணி வரலன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி என்ன சார் பண்ண முடியும்? சார் எங்களுக்கு குப்பை மேடம் எடுத்துருங்க சார். நீங்க இப்ப இருக்க பிரச்சனை தீர்த்துருவோம் சார். தீர்த்து முடிச்ச உடனே இந்த குப்பை மேடம் எங்களுக்கு வேணாம் சார், அதை எடுத்துருங்க, தயவு செஞ்சு எடுத்துருங்க. குப்பையே வேணாம் சார். இல்ல சார், நீங்க எடுத்துருவோம்னு சொல்றீங்க. ஈஸ்டா மட்டும் கொண்டு வந்து குப்பையை கொட்டிட்டு போறாங்க. எல்லா ஏரியாவுக்கும் போய் நீங்க கொஞ்சம் அங்கே அந்த இடத்துல நடந்து பாருங்க சார். இந்த வீடு இங்க தெருவுமே குப்பை சார். யாராவது ஹையர் அபிஷியல் அன்னைக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒண்ணுமே இல்லாத மாதிரி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கு. நீங்க சொன்னா கேட்பாங்க, நான் சொன்னா கேட்பாங்களா? உனக்கு என்ன அவன் வேலையை பார்த்துட்டு போன்றான், தெரிஞ்சவன் தான் குப்பையை போடுறான். அதிகாரிங்க நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் சார். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க தயவு செஞ்சு. சார் ஒரு நாளைக்கு வர குப்பையை அன்னைக்கே காலி பண்ணலாம் இல்லையா? 2 லோடு மட்டும் நம்ம ஊருக்கு ஒரு நிமிஷம். ஒரு நாளைக்கு 2 லோடு தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் குப்பை சேராம என்ன பண்ணோம்? வந்துட்டாரு சார், புரியுது சார். ஃபுல்லா சார், ஃபுல்லா பாருங்க, எல்லா குடும்பம் இருக்குது. 500 குடும்பம் இருக்குது. எல்லாம் ஃபுல்லா வரும். காலையில கூட நான் இது போட்டு அனுப்பிச்சிருக்கேன். குடும்பம் அதிகமானதுனால அது கூட பேசி அனுப்பிச்சேன். இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனா பண்ணணும்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாட்டும் 2வது ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஒரு இதுக்காக தான் வந்து பண்ணோம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திக்குன்னு எரிஞ்சு போக, இப்பயே நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பாருங்களேன். இப்பயே இப்படி இருக்குன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி அவ்வளோ பயங்கரமான விபத்து. இது அடுத்த மாதிரி இது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா சார். இது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா. எங்களுக்கு ஒரு பர்மனண்டான தீர்வை கொஞ்சம் கொடுங்க சார். நீங்கள் ஸ்கூல் இருக்கு. இல்லை போய் பார்க்கலாம். ஃபோன் பண்ணுறேன்.
சரிங்க சார் ஓகே வந்துட்டாரு சார் வந்துட்டாரு ஓகே புரியுது ஃபுல்லா சார் ஃபுல்லா பாருங்க எல்லா குடும்பம் அங்கே இருக்குது 500 குடும்பங்கள் இருக்குது எல்லாம் ஃபுல்லா வரும். காலையில கூட நான் இது போட்டு அனுப்பிச்சேன் குடும்பம் அதிகமானதுனால அது கூட பேசி அனுப்பிச்சேன். இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனாக பண்ணணும்னு தான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாட்டும் ரெண்டாவது ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஒரு இதுக்காக தான் வந்து பண்ணோம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திக்குன்னு எரிஞ்சு போக இப்பயே நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பாருங்களேன். இப்பயே இப்படி இருக்குன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி அவ்வளோ பயங்கரமான விபத்து. இது அடுத்த மாதிரி இது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா சார். இது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா. எங்களுக்கு ஒரு பர்மனண்டான தீர்வை கொஞ்சம் கொடுங்க சார். நீங்கள் ஸ்கூல் இருக்கு இல்லை போய் பார்க்கணும். வேற நான் ஃபோன் பண்ணுறேன் பார்த்துக்கிறேன். இருக்கிறவங்க சொல்லி நாங்க ஓடி வரோம். பட் இது எவ்வளவு நாளும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியும் ஜியான் ஸ்கூல்ல இருந்து அத்தனை பசங்க வந்துட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்களை கேளுங்க. நாங்க போய் அங்க பிளாக் பண்ணி இந்த பக்கத்துல இருந்து பிளாக் பண்ணி அந்த பக்கத்துல இருந்து பிளாக் பண்ணிட்டு கெப்பாசிட்டிக்கு மேல வேற எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டோம் சார். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சொல்லியாச்சு அவங்களுக்கு யாராவது ஒரு வீட்டுல நீங்க இருப்பீங்களா? அன்னைக்கு வந்துட்டு ஜனவரி 2 மீட்டிங் போட்டாரு. அம்பிகா நகர்ல நாங்க இருக்கவே முடியல எங்களுக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் சார். அதாவது மாடம்பாக்கம் பஞ்சாயத்து இருக்கிறது நல்லா இருந்தது சார். கார்பரேஷன் சொல்லிட்டு எங்களை வந்துட்டு நீங்க குப்பமேடு ஆக்கிட்டீங்க. மாடமாக குப்பை தொட்டி ஆக்கிட்டீங்க. போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஜியான் ஸ்கூலுக்கு இதுதான் அப்ரோச். இந்த பக்கத்துல இருந்து போற குழந்தைங்க எல்லாம் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை நாளா உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் சார். நாங்க எத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம். நாங்க பர்மனண்டா எடுத்துருங்க சார். எங்களுக்கு இந்த குப்பை மேட வேணாம் சார். சார் ரீசன்ட் அப்டேட் படித்து டிரான்ஸ்பர் பாயிண்ட் சொல்றாங்க சார். நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை டாக்குமெண்ட் காட்டுறோம். நாங்க எத்தனை பேர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். எம்எல்ஏ கிட்ட போய் பார்த்தா எல்லாரும் டிசம்பர் வரைக்கும் தான் சொன்னாரு. இப்ப பாருங்க ஒரே ஒரு இதுதான் வந்திருக்கு. ஃபயர் இன்ஜின் தண்ணி வரலன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி என்ன சார் பண்ண முடியும்? சார் எங்களுக்கு குப்பை மேடம் எடுத்துருங்க சார். நீங்க இப்ப இருக்க பிரச்சனை தீர்த்துருவோம் சார். தீர்த்து முடிச்ச உடனே இந்த குப்பை மேடம் எங்களுக்கு வேணாம் சார். அதை எடுத்துருங்க. தயவு செஞ்சு எடுத்துருங்க. குப்பையே வேணாம் சார். நீங்க எடுத்துருவோம் சொல்றீங்க. ஈஸ்டா மட்டும் கொண்டு குப்பையை கொட்டிட்டு போறாங்க. எல்லா ஏரியா குப்பையும் நீங்க கொஞ்சம் அங்க அந்த இடத்துல நடந்து பாருங்க சார். இந்த வீடு இங்க தெருவுமே குப்பை சார். யாராவது ஹையர் அபிஷியல் அன்னைக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒண்ணுமே இல்லாத மாதிரி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கு. நீங்க சொன்னா கேட்பாங்க, நான் சொன்னா கேட்பாங்களா? உனக்கு என்ன அவன் வேலையை பார்த்துட்டு போன்றான். தெரிஞ்சவன் தான் குப்பையை போடுறான்.
அதிகாரிங்க நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் சார். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க தயவு செஞ்சு. சார் ஒரு நாளைக்கு வர குப்பையை அன்னைக்கே காலி பண்ணலாம் இல்லையா? 2 லோடு மட்டும் தான் நம்ம ஊருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு நாளைக்கு 2 லோடு தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் குப்பை சேராம என்ன பண்ணோம்? ரொம்ப பத்தி சார், ரொம்ப பத்தி. வைரஞ்சருக்கு போடுங்கப்பா. இது எப்போ அடங்கி எப்போ என்ன பண்ணுங்க? பாத்துட்டியாப்பா? எல்லாம் போய் வெடிக்க போகுது பாரு, டமால் டமால்னு. வேற யார் பண்ணுவாங்க? எத்தனை வருஷம் போடாதீங்க குப்பை போடாதீங்கடா இங்க. இந்த புகைனால எவ்வளவு பாதிப்பு வரும்? இப்போ ஒரே கிலோ நாய் போச்சு. தவிடு கொட்டி இருக்கலாம்டா மாட்டியா. எத்தனை வருஷம் போடாதீங்க குப்பை போடாதீங்கடா இங்க. இந்த புகைனால எவ்வளவு பாதிப்பு வரும்? இப்போ ஒரே கிலோ நாய் போச்சு. தவிடு கொட்டி இருக்கலாம்டா மாட்டியா. தண்ணி இல்லைங்க. அதுக்கு போயிட்டு இருக்குங்க. அதுக்குதான் பின்னாடி கூட்டிட்டு போய் காட்டுறோம். நாங்க குடியிருப்பு பகுதி வீடெல்லாம் இருக்கிற இடம் நம்பிய
போட்டோவா இருக்கு. வெடிக்கு மூஞ்சில் அடிச்சீங்கன்னா அது நம்ம தேவையில்லாத தெரிஞ்சு பண்ண